ஓம் சக்தி. விதியை மாற்ற முடியாத போது பிரார்த்தனை ஏன்? துன்பத்திற்கு மூலம் இருக்கிறது. அது போன ஜென்மத்தின் தொடர்ச்சியாகவும் இருக்கலாம். இப்பிறப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு எதிரொலியாகவும் இருக்கலாம். காலிலே ஒரு முள் குத்துவதற்கு கூட உனக்கு விதிக்கப்பட்ட விதியே காரணமாக இருக்கிறது. எனவே துன்பம் எத்தகையதாக இருந்தாலும், அதை நீ உண்டாக்கி கொண்டாலும், அதை உண்டாக்கும்படி தூண்டிய சக்தி ஒன்று இருக்கிறது. அந்த சக்தியிடம் விண்ணப்பித்து கொண்டால் பலன் கிடைக்கிறது. பிரார்த்தனை துயரங்களை நிறுத்துகிறது. ஒருவன் வந்த வழியை பார்த்துத்தான் இறைவன் வரப்போகும் வழியை திறந்து விடுகிறான். ராஜாங்கம் கட்டி ஆண்டவனும் கூட நேர்மை தவறி நடந்தால் நிம்மதி இல்லாமல் துடிக்கிறான். துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகிறது? கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை நீ ஏமாற்றாதே. தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. இந்த நேரத்தில் இந்த மரத்தில் இருந்து இத்தனை இலைகள் உதிர வேண்டும் என்பது இறைவனுடைய ஆணை. யாரும் விதைக்காமலே காடு மேடுகளில் செடிகள் வளருகின்றன. எனவே நமது செயல்களுக்கு அப்பாற்பட்டும் ஓர் இயக்கம் நடக்கிறது. நம்முடைய செயலில் இறைவனுடைய இயக்கம் தொடங்குகிறது. இத்தனை தடவை கோயிலுக்கு போய் இத்தனை முறை நீராடினால்தான் புண்ணியம் என்று எந்த தத்துவமும் சொல்லவில்லை. அவை நம்முடைய ஆத்ம திருப்திக்காக நாம் ஏற்படுத்தி கொண்டவை. குடும்பத்தை கோயில் ஆக்கிக் கொள்ள முடியாதவர்கள் துயரங்களை கொட்டி அழுவதற்காக ஏற்படுத்தி கொண்ட இடங்கள் தான் கோயில்கள். மனதை குளிப்பாட்டி இறைவனை காண சக்தியற்ற உள்ளங்கள் உடலை குளிப்பாட்டி அம்பிகையை காண ஏற்படுத்தப்பட்டவையே பொது குளங்கள். தனிமையில் ஒருமுகப்படுத்த முடியாத மனது சன்னிதானத்தில் ஒருமுகப்படுகிறது. சிந்தனை குழப்பங்களில் மூழ்கிவிடாமல் இருப்பதற்காக தேங்காய் உடைப்பதிலும் தீபாராதனை காட்டுவதிலும் சிந்தனை திருப்பிவிடப்படுகிறது. இந்த உருவத்தில் இந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லை. உங்களை பிறக்க வைத்தது விதியின் பிரவாகம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள். அப்படி வாழ விடாமல் செய்வது விதியின் பிரவாகம். எப்போது நீங்கள் நினைத்தது நடக்கவில்லையோ அப்போது உங்கள் நினைவுக்கு மேல் இன்னொன்று இருக்கிறது என்று அர்த்தம். ஓம் சக்தி. அம்மாவிடம் வந்தும் கூட வேதனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறதே என்று நினைக்கிறீர்கள். உன் சுற்றுச்சூழலை கவனித்துப் பார். உண்மை விளங்கும். மனித இனத்தில் அசுத்தமும் துர்நாற்றமும் பெருகி வருகின்றன. எண்ணங்களில் சுத்தமில்லை, செயல்களில் சுத்தமில்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் வேதனைகள் அப்படியே தான் இருக்கும். எனவே நீ மற்றவர்களால் பாதிக்கப்படுவாய். அதனால் தான் நீ மட்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் போதாது. உன்னால் 4 பேர் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும். நாடெங்கும் ஆன்மீக உணர்வு பெருக வேண்டும் என்று சொல்லி வருகிறேன். உன்னை வைத்து உலகம் திருந்த வேண்டும். நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஒரு மனதாக செயல்பட்டால் முன்னேற்றம் காணலாம். ஏதோ கடமைக்காக செய்தால் பலன் இருக்காது. முன்பெல்லாம் 10 பேருக்கு ஒருவன் புத்தி சொல்பவனாகவும் தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் இருந்தான். ஆனால் இக்காலத்திலோ அதர்மமும் அக்கிரமமும் செய்பவர்களே பெருகி வருகிறார்கள். ஆன்மீகத்திற்கு வந்துவிட்ட பிறகு இருப்பதை வைத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். இல்லாததை தேடி அலையக்கூடாது. உங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் அதிகமான பிடிப்பு இருக்க வேண்டும். அந்த பிடி உடும்பு பிடியாக இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் வாழ்க்கையில் இம்மியளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விடுவாய். அன்னையின் அருள் வாக்கு. Please share and subscribe. Om Sakti.